அட்ரினல் சுரப்பி சுரந்தால் நல்ல சுகமான உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்றது மாதிரி ஆணவமாக இருந்தால் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்று அறிவியல் சொல்லுகிறது. இதை மட்டும் பிடிச்சுக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். எப்படி பாதிக்கப்படும்? இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள எந்த வியாதியுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த ஆணவ வியாதி மாதிரி உலகத்திலே உங்களை தெரியாமலே அழிக்கிறது எதுவும் இல்லை. டென்ஷன், கோபம் இருக்குங்களா, கோபமெல்லாம் மிக குறைந்த அளவுக்கு தான் உங்களை பாதிக்கும். ஆனால் ஆணவம் எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அதான் என்எஸ்கே தொடர்ந்து அந்த சிரிப்புலே எல்லா சிரிப்பையும் சொல்லுவார். ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். எல்லா சிரிப்புகளுமே உங்கள் உடம்பை கெடுக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், அந்த நவரசம் இருக்கு இல்லைங்களா, எப்படி இது அறிவியல் உண்மை என்று கேட்பீங்க. ஆணவமாக இருந்தால், திமுறாக இருந்தால் எப்படி அறிவியல் உண்மை? நிறையா பேர் அழிஞ்சிருக்காங்கன்னு நம்ம தெரியுது. துரியோதனன் காலத்திலிருந்து சொல்கிறோம், ஹிட்லர் காலத்திலும் சொல்கிறோம். எப்படி அழிகிறாங்க, அவங்களுக்கு அழிவு எப்படி ஏற்படுகிறதுனா கடவுள் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்ல வரல. அவங்களுடைய உடம்பினுடைய அழிவு மூளைக்கு அழிச்சிரும். மூளையினுடைய வேலையை பூரா கெடுத்துரும். எப்படி கெடுக்கிறது? நம்முடைய உடம்புல பாருங்க, நம்முடைய மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ நவரசம் இல்லை, நமக்கு தான் நவரசம் இருக்கு. இந்த நவரசங்களெல்லாம் வெளியே வரும்போது அதில் ரெண்டு விஷயம் இருக்கு. நவரசத்தில் தானாக வெளியே எழுந்து வருகின்ற நவரசம், வம்பாக நீங்க உருவாக்குற நவரசம். சில பேர் சிரிப்பாங்க. அதை தான் என்எஸ்கே சொன்னேன். வம்பா சிரிக்கிறான், அல்லது வேணுமுண்டே சிரிக்கலாம், அல்லது திமிரோட சிரிக்கிறான், அல்லது நமட்டு சிரிப்பா சிரிக்கிறான், அல்லது ஒருத்தன் கெட்டு போன உடனே சிரிக்கிறான்ன்றான். இதெல்லாம் எப்படி? உண்மையான சிரிப்பு அப்படி சிரிக்கும் போது முகத்தில் அவ்வளவு பெரிய மலர்ச்சி இருக்கும். உண்மையா சிரிக்கும். குழந்தை சிரிக்கும் போது பாருங்க, குழந்தை சொல்லுங்கள அப்படியே அப்பாவியா சிரிக்கிறான். தானாக எழுகின்ற சிரிப்பு, தானாக எழுகின்ற அழுகை, தானாக எழுகின்ற அருவருப்பு, தானாக எழுகின்ற வீரம், தானாக எழுகின்ற கோபம், தானாக எழுகின்ற பயம் எல்லாமே தானாக எழுந்தால் இந்த உடம்புக்கு கெடுதல் கிடையாது. தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இது இந்த ஆணவம் இருக்கே, நீங்களாக உருவாக்குகின்ற ஒரு திமிர். தானாக எழும்போது, தானாக எழுகின்ற சிரிப்பிலே அட்ரினல் சுரப்பி சுரக்கிறது. அப்படி அழுது கொட்டும் போது அந்த அழுகையிலேயே உங்களுடைய உடம்பு கெடாது. ஆனா வம்பாக வீணாக சிரிச்சிங்கன்னா லாஃப் தெரபி உட்பட உங்களுக்கு கெடுதல். அதை போன்று இன்னும் 100 மடங்கு கெடுதல் ஆணவமாக இருப்பது. எப்படி ஆணவமாக இருப்பது கெடுதல்? மற்ற எல்லா நவரசங்களையும் நான் சொன்னலைங்க, ரெண்டா இருக்கு. ஒன்று தானாக எழுந்து வந்த நவரசம் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிற வேண்டியதெல்லாம் லாஃப் தெரபி என்பது 100க்கு 100 ஆரோக்கியம் இல்லை. தானாக எழ வேண்டிய எழுந்த சிரிப்பாக இருந்தால் லாஃப் தெரபி ஓகே. ஆனால் அதை பர்பஸா ஹா ஹா ஹான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையான சக்தியை கொடுக்கவே கொடுக்காத அறிவியல் உண்மை. இதை போன்றே தானாக எழாத எல்லா விஷயமும் அதுதான். உங்களுடைய ஆணவத்துக்கும் அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் வருதுன்னா, மற்ற இந்த நவரசங்கள் எல்லாம் எழுந்த உடனே கொட்டி போடுறீங்க. கோபம் வந்தா கோபப்பட்டுறீங்க, அழுக வந்தா அழுதுறீங்க, பயம் வந்தா பயப்படத்தை காமிச்சிருவீங்க, வீரம் வந்தா வீரம் வந்துடும். ஆனா இதெல்லாம் வெளியே உள்ளிருந்து ஒரு இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் எழுந்த உடனே வெளியே கொட்டிடுவீங்க. இப்ப நினைச்சு பாருங்க, ஆணவம் மட்டும் உள்ள இருந்தா எங்க கொட்டுறதே கிடையாது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆணவம் என்பது ஒரு அதி தீவிர எண்ணம், தெரிஞ்சுக்கிறணும். அந்த அதிதீவிர எண்ணம்
நீங்க நீங்க இந்த இந்த அதிதீவிர எண்ணத்தினால என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரணமாக நமக்கு கோபம் வரும்போதே டென்ஷன் ஆகும்போது இந்த உடம்பு பாதிக்கிறது என்பதை தெரிகிறீங்க. கோபத்தை வெளியிட்டாலும் இன்னொன்று, பொறுமை என்ற போரில் ரொம்ப உள்ளேயே வச்சு அப்படியே குமிழிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உடம்பை கெடுக்கும். பொறுமை என்ற பேரில் அதை காட்டிலும் ஆணவம் உள்ள வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் ஆணவத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் பாதிக்கும். நண்பர்களே, இதை நீங்கள் போய் மருத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளவு டென்ஷன் அதிகரிக்குதோ அவ்வளவு உடம்பு பாதிக்கும் போது இந்த டென்ஷனுடைய உச்சக்கட்டமாக வெளியே 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 வராத ஒன்றுதான் ஆணவம். அப்போ ஆணவம் இருக்க இருக்க ஒருத்தன் வந்து உங்களுக்கு பிடிக்காதவன் கெட்டு போயிட்டான்னா அந்த ஆணவத்தினால என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இன்னும் கெடணும், இன்னும் சரண்டர் ஆகணும், அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போவீங்க. ஆனால் ஆணவத்தினால அங்கே உட்காந்துக்கிட்டு வச்சிருக்க பணம், வச்சிருக்க சில சில கொள்ளையடித்த பணங்கள், சில லஞ்சம் வாங்கின பணங்கள், இப்படி சில கணக்கெல்லாம் இருக்குது. வாங்கி வச்சுட்டு பார்க்குற சாதாரண மனிதனை பார்த்து துமுறாக சிந்திக்கிறது. நான் வந்து வசதியாக போகிறாங்களாம், அதை பார்த்துட்டு மற்றவங்களையெல்லாம் எளிமையாக தெரியும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரோட்டில் இருப்பான், கொஞ்சம் வசதி வந்தவொடனே மற்ற ரோட்டில் இருக்கவனையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஏழ்மையாக தெரியும், சாதாரணமாக தெரியும். என்னை என்ன நினச்சேன்னு சொல்லுவான். எவனொருவன் எந்த பெண் ஒருத்தி என்னை யாரு நினைச்சின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாலோ அந்த வார்த்தையிலே அவன் அழிய போறான்னு அர்த்தம். அவன் அழிய போறான்னு அர்த்தம். அவன் யாருன்னு நம்ம சொல்லணுங்க. ஒரு மனிதனை வந்து அங்கீகரிக்கணும். பல கோடி ரூபா பணம் இருந்தாப்புல, மிகப்பெரிய கட்டடங்களை வச்சிருந்தாப்புல இருக்கிறவங்களாம் மரியாதை பண்ணிடுவானா? அதுக்கு நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட ஆணவம் உங்களை அறியாமலே உங்களை கெடுத்து விடும் என்பது அறிவியல் சொல்லுகிறது. இன்னும் ஹார்ட் பாதிக்கும், இன்னும் சிறுநீரகம் பாதிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பாதிக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. ஏன்னா அந்த உணர்ச்சிகள் வெளியே வரலை. எப்படி பொறுமையாக இருக்க 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 அந்த உணர்ச்சிகள் வெளியே வராமல் உடம்பை பாதிக்குதோ, மென்டல் டிஸார்டர் ஆயிடுறாங்க. எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் தான் நினைத்ததை சொல்ல முடியாமல் பொறுத்திருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் நிச்சயம் நாமளாக இருப்போம். சொல்ல விடலைன்னா மென்டல் டிஸார்டர் ஆவாங்க. இது ஒரு மென்டலி பிரெயினே க்ளோஸ் பண்ணுற சிஸ்டம் மாதிரி ஆணவம் உங்கள் உடம்பையும் கெடுத்து உங்கள் முடிவை எடுக்கிறதையும் கெடுத்து சினந்தாரை கொல்லி என்றோட நிப்பாட்டிட்டாரு வள்ளுவர். ஆணவம் வந்து கொல்றது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவனையெல்லாம் கொன்றோம். இந்த ஆணவத்திலே ரெண்டு வகை இருக்கு. இந்த ஆணவத்தை நான் முதல்ல சொல்றது வெளியே தெரிகிற ஆணவம். என்ன வெளியே தெரிகிற ஆணவம்? வெளியே தெரியும், பார்த்த உடனே துமுறா இருக்கான்னு தெரியும், துமுறா பேசுறான்னு தெரியும், திமுறா செய்கிறான்னு தெரியும். இன்னொரு திமிர் இருக்கு. என்ன திமிர் தெரியுமா? வெளியவே தெரியாத ஒரு திமிர் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கிறோம். அதுவும் கெடுதல் தான். வெளியவே தெரியாத திமிர்